வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். தையல் பாடம் 31. இன்றைய பாடத்தில் ஹைலைட் கப் ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்றத நம்ம பார்க்க போகிறோம். இது பாம்பே மாடல் தான். நீங்கள் இப்போ பார்க்குறதா அந்த ப்ளவுஸ் கட்டிங் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்றோம். இது ரொம்ப இந்த ப்ளவுஸ்க்கு நம்ம எப்போவுமே மெஷர்மெண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மெத்தடு தான் நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் சேமாக எடுக்க போகிறோம். இதில் இந்த கப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த பெல்ட்டை நம்ம எடுத்துட்டு எந்த இடத்துல 2.5 இன்ச்சஸ் வச்சுட்டு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேயுமே 2.5 இன்ச்சஸ் வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. பெல்ட் எப்போவுமே நம்ம 4 இன்ச்சஸ் 3.5 3.5 அப்படி வச்சுட்டு நம்ம ஒரு கர்வ் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த இடம் இங்கேருந்து நம்ம 2.5 இன்ச்சஸ் வச்சு இதை அப்படியே வளைச்சி எடுத்துகிட்டு வாங்க. இங்கே அப்படியே கர்வ் பண்ணி இங்கே சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணுங்கள். இது சில்க்கு கிளாத்து தான், பட்டு ப்ளவுஸ் மாதிரி தான். இதில் தான் நம்ம கப் மாடல் ஹைலைட் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். முதல்ல இது 1 மீட்டருக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 42ன்னா 84 இன்ச்சஸ் தான் இதில் இருக்கும். ஸ்லீவ் ரொம்ப ஹைட்டாக இருக்கக்கூடாது இந்த மாடல் ப்ளவுஸ்க்கு. அதனால் நான் அதே அளவு வச்சுருக்கேன். கீழே எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். 1/2 இன்ச்சஸ் கம்மி பண்ணியிருக்கேன். இதில் 1 சென்டிமீட்டர் மேலே வச்சுட்டு இந்த இடம் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே 2 இன்ச்சஸ் கொஞ்சம் தள்ளி நான் வச்சுக்கிறேன். மேலே எனக்கு 2 இன்ச்சஸ் பத்தலைங்க. அதனால் நான் வி கட்டிங் கொடுத்து ஜாயின் பண்ணி தான் இதை ஸ்டிச் பண்ண வேண்டியிருக்கும். இதை நான் இப்படியே எடுத்துடுறேன். இதை நீங்கள் இப்படியே ஃப்ளாட் பண்ணி இதில் கர்வ் பண்ணி இப்படி கொடுத்துடலாம். இந்த மாதிரி தான் டைலர்ஸ் அவங்களுடைய கட்டிங் இப்படி தான் இருக்கும். இப்படி லைட்டாக இது ஃப்ளாட் பண்ணி இப்படி கர்வ் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ நான் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஈஸியாக குயிக்காக நம்ம இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிடலாம். கட்டிங்கும் ரொம்ப ஈஸி தான். என்னுடைய சின்ன குறிப்பு சேனலில் தவறாமல் நீங்கள் டைலரிங் எம்ப்ராய்டரி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரும். இந்த சிதுபெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க, இல்லைன்னா அது நூலிலையா வரும். ஸ்லீவில் பாருங்கள் வளைவு எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் ஒரு பக்கம் குடஞ்சி எடுக்கிறதுக்கு இது சும்மா லைட்டாக 1 சென்டிமீட்டர் அளவு உள்கூடி நம்ம கட் பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரி நான் எப்பவுமே இந்த உள்ள நமக்கு கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் 1 இன்ச்சஸ் விடணும். இங்கே கட்டிங் இதாகிடுச்சு. இந்த இடத்துல 1 இன்ச்சஸ் தள்ளி, இந்த இடத்துல 1 இன்ச்சஸ் தள்ளி நீங்கள் இப்படி லைட்டாக இந்த இடத்துல இங்கே கட் பண்ணக்கூடாது. இந்த ஒரு போர்ஷன் வரைக்கும் தான் நீங்கள் 1 சென்டிமீட்டருக்கு குடஞ்சி கட் பண்ணணும். இப்போ ஸ்லீவ் ரெடி ஆகிடுது. ஸ்லீவை நம்ம அந்த பக்கம் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ண போகிறது பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு. இதை இப்படியே நம்ம ஹோல்ட் பண்ணலாம். 2ஆக போட்டிருக்கோம். இதை 4ஆக ஃபுல்லாக இதில் துணி 80 இன்ச்சஸ் தான் வருது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க வேண்டியதான் இருக்கும். இதை லெவல் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தால் தான் நீட்டாக உங்களுக்கு கட்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது 2ஆக மடித்து 4ஆக போட்டுட்டேன். எப்போவுமே நம்ம ப்ளவுஸ் எப்படி மெஷர் பண்ணுறோமோ அதே மெத்தடை தான் இந்த ப்ளவுஸும் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ப்ளவுஸ் நான் ஒரே சேம் மெத்தடு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மெத்தடில் நீங்கள் பேக் வரைஞ்சிக்கோங்க. பேக் பீஸ் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் அந்த ஹைலைட் மாடல் ப்ளவுஸ் கட்டிங் நம்ம போடலாம். இப்படி வச்சிட்ருக்கோங்க. நெக்குக்கு நான் நெக்குடைய இறக்கம் இதிலிருந்து 1 சென்டிமீட்டர் மேலே ஏற்றி வச்சுருக்கேன். நெக்கோட அளவு அதுலேருந்து 1 சென்டிமீட்டர். நான் அதுக்கப்புறம் தான் நெக்குக்கு வர போகிறேன். இந்த இடத்துல ஷோல்டர் கரெக்டாக வச்சு ஷோல்டர்லேருந்து 1 சென்டிமீட்டர் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். இது இவங்களோட நெக்கோட அளவு. அடுத்து இது ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஹாமுல எடுத்து விடுங்க. இங்கே வருது. அதுலேருந்து 1 இன்ச்சஸ் 2 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் வைக்கிறது கரெக்டாக 2 இன்ச்சஸ் வந்துருந்தோம். இங்கேயும் 2 இன்ச்சஸ் இங்கே வரும். இங்கே எப்போவுமே மார்க் பண்ண வேண்டாம். லைட்டாக
மேலே இருக்கிற 2 இன்ச்சஸ்ல இருந்து லைட் ஸ்லாண்ட் பண்ணி நீங்கள் கீழே வந்து கவர் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட அளவு. ப்ளஸ் 1 இன்ச்சஸ் 2 இன்ச்சஸ் கீழே இறக்கணும். நான் இதுக்கு 1.5 இன்ச்சஸ் தான் வைக்கலான் இருக்கேன். ஏன்னா ப்ளவுஸ் இங்கே 1.5 இன்ச்சஸ். ஏன் 1.5 இன்ச்சஸ் நான் எப்போவுமே சொல்லுவேன் 2 இன்ச்சஸ் வந்து வைக்க சொல்லி. இதுக்கு துணி பற்றாக்குறை காரணமாக நான் 1.5 இன்ச்சஸ் வைக்கிறேன். இப்போ நம்ம ப்ளவுஸ் எடுத்துடலாங்க. எடுத்துட்டு நம்ம வந்து இந்த ஷோல்டர் வந்து எல்லாத்துக்குமே 3 இன்ச்சஸ் வச்சிங்கன்னா போதுமானது. ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்லாண்ட் பண்ணி இந்த எல் ஷேப்பில் ஒரு லைன் போட்டு ஒரு 1 இன்ச்சஸ் வச்சு இப்படி கர்வ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்குக்கு வந்து நெக்கோட இறக்கம் கொடுத்துட்டோம். ஷோல்டர் இருக்கு. நம்ம வந்து கொடுக்குற நெக்கு வந்து ஒரு நெக்லஸ் மாடல் மாதிரி இப்படி வரும். இந்த மாதிரி வரும் நெக்கு ஃப்ரண்ட்ல. பேக்ல வந்து வேற மெத்தடில் நம்ம கட் பண்ணிக்கலாம். பேக்ல வந்து ரவுண்ட் நெக் வச்சா கூட நல்லா தான் இருக்கும். இது வந்து நெக்லஸ் மாடல். இந்த இடத்துல ஆல்ரெடி நீங்கள் கொஞ்சம் இந்த கர்வ் வளைவு வந்து கீழே கொஞ்சம் மைல்டாக 1 சென்டிமீட்டர் அளவு வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து வீ கட்டிங் வந்து ரொம்ப அழகாக அருமையாக வரும். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு முக்கியமாக மார்க் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் வந்து ஃபுல்லாக இது வரைக்கும் நமக்கு தேவையில்லைங்களா. இந்த போர்ஷன் நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து நம்ம சென்டரில் வந்து எல்லாருக்குமே 13.5 இன்ச்சஸ் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். அளவு வந்து 13. தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் 14 இன்ச்சஸ் வச்சிட்டேன் நான். அதே மாதிரி கீழே இருந்து நான் எடுத்துக்கிறேன். ப்ளவுஸில் இப்படி நீ அங்கே அளந்துக்கலாம். இங்கேருந்து பாருங்கள் 3.5 வருது தையலுக்கு. நெக்கில் இருந்து 3.5 கூட நீங்கள் வச்சிருங்க. 3.5 4 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. 1 சென்டிமீட்டர் கீழே தையலுக்கு 1 சென்டிமீட்டர் 4 இன்ச்சஸ். இந்த இறக்கத்துலேருந்து 4 இன்ச்சஸ். இந்த இடம் இந்த நம்ம அளவு வச்சுருக்கோங்க இல்லைங்களா 2 இன்ச்சஸ், அந்த இடத்துல இருந்து 3 இன்ச்சஸ் இங்கே. இப்போ நமக்கு பெல்ட்டோட அளவு இதுதான். ஆனால் பெல்ட்டோட அளவு போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல 2.5 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். இல்லை 2.5 வச்சிட்டேன். இப்போ இது தானே பெல்ட்டுக்கு நம்ம வருது. அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. இங்கே இது வந்து தையலுக்கு இந்த போர்ஷன் இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து இங்கேருந்து இந்த இடம் இருக்கு இல்லைங்களா இப்படியே வரணும். இந்த இறக்கம் இப்படி வச்சிருங்க. இது வந்து பெல்ட் இந்த சைடு கவர் ஆகிடும். இந்த பேலன்ஸ் எல்லாம் கவர் பண்ணிங்கன்னா பெல்ட்டோட அளவு நமக்கு கிடைச்சிடும். அதனால தான் இந்த 1 இன்ச்சஸ் வந்து நான் கட் பண்ணாமல் இருக்கேன். சிதம்பல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம. அப்போ வந்து பெல்ட்டுக்கு வந்து கரெக்டாக நமக்கு கிடச்சிடும் பெல்ட்டோட அளவு. சில்க்கு காட்டன், பட்டு காட்டன் இதிலெல்லாம் வந்து இந்த மாதிரி நூலில் வரும். அதனால இதுக்கு வந்து கண்டிப்பாக லைனிங் கொடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இன்னொன்று முக்கியமானது, நான் எப்பவுமே இங்கே 3 இன்ச்சஸ் வைக்க சொல்லியிருக்கேன். இப்போ இதில் வந்து கர்வ் வந்து இங்கேருந்து வரும். இந்த டாட் இருக்கு இல்லைங்களா, இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இருந்து நம்ம வளைவு வந்து போட வேண்டியிருக்கும், ஸ்லீவோட வளைவில் இருந்து. அதனால இங்கே வந்து நான் 3 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன்.
3ன்றது கட்டிங்கோடு சேர்த்து இந்த இடத்துல ஒரு கட்டிங் வருங்க, அதனால 3.5 வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து 3 இன்ச்சஸ் ப்ளஸ் 3.5 வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த இடத்துல நம்ம கட்டிங் கொடுக்கறதுனால தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் விட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹைட் வந்து 3 இன்ச்சஸ் 3 இன்ச்சஸ் இங்கே வருது. இப்போ இது வந்து இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, நமக்கு இந்த இடத்துல இருந்து இப்படியே வந்து பாருங்க 3 இன்ச்சஸ் ப்ளஸ் 1/2 இன்ச்சஸ் வந்து தையலுக்கு விட்டுருக்கோம். அதனால நீங்க இப்படியே வந்து இப்படியே வளைவு கொடுத்துற வேண்டியதுதான். இந்த இடம் இதுல சேர்ந்துடும். இப்போ இந்த கட்டிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அவுட்லைன் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு பெல்ட் வந்து இந்த போர்ஷன்ல நீங்க பெல்ட் எடுத்துக்கோங்க. துணி பத்தலைன்னா வேறு கலர் துணி வந்து பெல்ட்டுக்கு உள்பக்கம் கொடுக்கறதுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். கழுத்து பக்கம் வந்து நீங்கள் பைப்பிங் வச்சு தைச்சிடலாம். கழுத்துக்கு வந்து நீங்கள் துணி பத்தலை எப்படி, நான் வந்து 2 பக்கமே ஒரே நெக்கோட அளவு கொடுத்துட்டேன். அதுவும் நல்லா தான் இருக்கும். பேசிக்கிட்டே 2 பக்கத்துக்கும் ஒரே மாதிரி கட் பண்ணிட்டேன். பேக்கில் வந்து நான் ரவுண்ட் நெக் மாதிரி கொடுக்கலான்னு பார்த்தேன். பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ பைப்பிங்க்கு வந்து வேறு கலர், அதாவது உங்கள் சேரீல என்ன கலர் இருக்கோ அந்த கலர் கிளாத் வந்து நீங்கள் வந்து பைப்பிங்காக கொடுத்துக்கலாம். இது இப்படி கட் பண்ணிடுப்போங்க. அவ்வளோதான். பாருங்க, அந்த நூல் எல்லாம் அப்படியே ஒட்டிடுது. இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டுக்கு ஒரே நெக்கோட அளவு கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட நிறைய ஒரு 15 ப்ளவுஸ்க்கு மேலே நான் கட்டிங் போட்டிருக்கேன். எல்லாத்துக்குமே இனிமேல் ஸ்டிச்சிங் தான் போடணும். அதனால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுற மெத்தடை நான் சொல்லி கொடுக்க போகிறேன். இது வந்து பேக் நல்லா இருக்கு பாருங்க, அழகாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மடிப்புக்கு உள்ளே போயிடும். பேக் மடிச்சுக்கலாம். இப்போ இதை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டை பண்ணிட்டு சேமாக ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி கட் பண்ணிட வேண்டியது தான். கரெக்டாக இது கொஞ்சம் மேலே கீழே ஏறாமல் பார்த்துக்கோங்க. இப்படி நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான பார்ட் வந்து ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. பெல்ட் எப்பவுமே டைலரிங் கட்டிங் பண்ணும்போது சைலண்ட்டாக இருக்கணும். குழந்தைங்க வந்து பக்கத்தில் வந்து விளையாடுற மாதிரி இருந்தோம்னா நம்ம கவனம் வந்து சிதறும். அதுக்கு மாதிரி நீங்கள் வந்து நைட்டு கட் பண்ணிவிட்டு பகலில் வந்து ஃப்ரீ டைமில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது வந்து பெல்ட்டும் அந்த சைட் போர்ஷன். இப்போ இங்கே ஒரு போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃப்ரண்ட், அதை வந்து இப்படி கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு நம்ம இதே இடத்துல ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஜாயின் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிட வேண்டாம். ஸ்டிச் பண்ணிட்டு இந்த போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம இப்படி கொடுக்கணும். அதை ஸ்டிச் பண்ணிட்டு இந்த பகுதியை வந்து நம்ம இதில் ஜாயின் பண்ணி தைக்கணும்.
அப்போது நம்ம இந்த உள்ளே கொடுக்குற லைனிங் கிளாத்து வந்து இதே க்ரீன் கலரில் நீங்கள் லைனிங் கிளாத்து வாங்கி இதே இதில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் எல்லாமே. இப்போ இந்த மாடல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் டவுட் கிளியர் பண்ணுறேன். கூடிய விரைவில் ஸ்டிச்சிங் பண்ணுற மெத்தட் நான் கட் பண்ண அத்தனை ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றத நான் சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் வந்து நெட் ப்ளவுஸ் கட்டிங்ட்டு இருக்குது, ஃபேஷன் மாடல். அது வந்து நான் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன். இது பாருங்க, ஃப்ரண்ட், இது வந்து பேக்கா, ஸ்லீவ். இந்த மாதிரி 80 சென்டிமீட்டரில் பத்தலை அப்படின்ட்டு இருந்தால் நீங்கள் வந்து பெல்ட்டுக்கு லைனிங் கிளாத் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி கழுத்துக்கு வந்து பைப்பிங் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துலையும் வந்து நீங்கள் பைப்பிங் கொடுத்து ஜாயிண்ட் வர அத்தனை இடத்துலையும் நீங்கள் பைப்பிங் கொடுத்துக்கலாம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் அது ஃபுல் ஃபினிஷிங் வந்து ஃபோட்டோஸ் வந்து நான் போடுறேன். நீங்கள் அதே மாதிரி பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பைப்பிங் கொடுக்கலாம், கழுத்துலையும் வந்து நீங்கள் பைப்பிங் கொடுக்கலாம். பைப்பிங் வந்து அந்த பைப்பிங் கொடுக்கக்கூடிய துணி வந்து உங்கள் சேரீயில் வந்து என்ன கலர் இருக்கும் அதுக்கு மேட்சாக நீங்கள் வந்து கையில், நெக்கில், பேக், ஃப்ரண்ட்டும், அதே மாதிரி இந்த கப்பு ஜாயின் பண்ணுற இடத்துல கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பெல்ட்டு வர இடத்துலையும் நீங்கள் பைப்பிங் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல லைட்டாக சிதும்பல் இருக்குது, அந்த சிதும்பல் இல்லாமல் நம்ம கட் பண்ணிக்கணும். அதான் இந்த மாதிரி ரொம்ப ஷார்ப்புன்னு தான் லைட்டாக ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பாக எந்த டிஃப்ரெண்ட்டும் வராது. இப்போ உங்களுக்கு வந்து இந்த மெத்தடு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிசைன்ஸ் வந்து நீங்கள் வந்து சுலபமாக ஈஸியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு கூடிய விரைவில் போடுகிறேன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.